உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கு என் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சுடர் மீடியா. நான் உங்கள் ஓட்டுநர். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சென்னையில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு தவறான கான்ட்ராக்டருக்கு தன்னுடைய பார்க்கிங் கான்ட்ராக்டை கொடுத்ததின் விளைவு நாள்தோறும் அடிக்கக்கூடிய கொள்ளை இது யாருக்குமே தெரியாமலே போயிட்டுருக்குது. தினம்தோறும் ஒவ்வொரு சம்பவம் இது மாதிரி நடந்துகிட்ருக்குது. பல பேர் இதை கடந்து செல்கிறார்கள், பல பேர் இதை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். அப்படியான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது டிரைவருக்கான வீடியோ மட்டும் கிடையாது, இந்த ஃபாஸ்டேகை கடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் ஏரோ ஹப்புக்கு தன்னுடைய பார்க்கிங் கான்ட்ராக்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்க்கிங் கான்ட்ராக்ட் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா, பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமரை கூட்டிகிட்டு வர, இல்லை நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸை யாராவது பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பிக்கப்புக்கான டோல் கட்டணம் கொடுக்கணும். மற்றபடி நீங்கள் யாரையாவது ட்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ராப்புக்கான கட்டணத்தை நீங்கள் கொடுக்காம ஜீரோ பாஸில் வெளியே வரலாம். இதுதான் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த பிக்கப்பு நீங்கள் எடுக்கலாம், அது கட்டாயம் காசு. ட்ராப் பண்ணிட்டு வரும்போது 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் நடைமுறையில் அதுதான் இருந்துருக்குது. ஆனால் அவ்வப்போது 10 நிமிஷம் வரைக்கும் அங்கே யாரும் நிற்க விட போகிறது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் 2 நிமிடம் 3 நிமிடத்துக்கு மேலே அங்கே நிற்க விடுறதில்ல. உடனடியாக அவங்கள அப்புறப்படுத்துறதுல தான் அதை அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை அவங்க நியமித்திருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது கீழே வரும்போது 10 நிமிஷம் கடந்துருச்சு, 80 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இதை எடுத்து தெரிவிக்கிறாங்க, ஒரு சிலர் போய் கேள்வி கேட்குறாங்க, ஒரு சிலர் எத்தனை நிமிஷம் ஆச்சு அதுக்கான தொகையை வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் 6 நிமிஷத்துக்கு 80 ரூபா எப்படி வாங்குவீங்க, 10 நிமிஷம் சொல்லியிருக்கிறீங்களே எப்படி 80 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்படியான சம்பவம் தான் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம். ஒரு ஓட்டுநரை மேலே ட்ராப் பண்ணிவிட்டு வராரு. அந்த க்ரௌடை அவங்க ஜட்ஜ் பண்ணி, அதாவது கூட்டம் அதிகமாக இருக்குது, அப்போ நிச்சயமாக இந்த இடத்துல பார்க்கிங் டோலுக்கான சார்ஜ் கட்டாயம் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு குருட்டு போக்கில் இதை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓட்டுநர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இந்த ஊழியர் என்ன செய்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். அதை லிங்கில் கூட கொடுத்துருக்கு, இன்னொரு வீடியோ போட்டிருக்கு, அதை லிங்கில் கூட கொடுத்துருக்கு, அதை முழுமையாக கேட்டு பாருங்கள். இவர் பார்த்தீங்கன்னா அவர் தப்பு செய்யலை தான் குறியாக வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கிறாரு. இவர் இந்த ஓட்டுநர் அதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறார். 6 நிமிஷம் தான் ஆச்சு அப்படின்றத தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறாரு. சிஸ்டத்தை போட்டு ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறார் இந்த ஊழியர். இதை சொல்லிவிட்டு ஓட்டுநர்களை ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் அண்மையில் ஒரு வீடியோ இது போல் தான் ஷேர் ஆச்சு. நான் கூட போட்டிருந்தேன். ஒரு வீடியோ ஷேர் ஆச்சு. ஒரு ஓட்டுநர் சொல்லிகிட்டே போகிறாரு, இவ்வளோ நிமிஷம் தான் ஆகிருக்கு, நான் இப்போ போக போகிறேன், என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது அந்த எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. இவர் வீடியோ இருக்கிறத பார்த்தோன்னே திரும்ப வேற ஒரு தொகையை சொல்கிறார் அந்த ஊழியர். அதுக்கு பிறகு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போ இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான காரணம் பின்னணி என்ன அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய எம்பி வெங்கடேசன் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்க, ஒரு மெயிலும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி கூடுதலாக பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊழியர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசு எம்எல்ஏக்களோ மந்திரிகளோ அமைச்சர்களோ இல்லை எம்பிக்களோ இதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போட்டால், டிரைவர் சம்மந்தமான விஷயங்கள் போட்டால் அதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அது எவ்வளோ வைரல் ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. இப்படி தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஓட்டுநர் ஒரு நாளைக்கு சாதாரணமாக 2-3 தடவை விமான நிலையத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் இந்த நிறுவனங்கள் கொள்ளையடிக்குது. அப்போ கொள்ளையடிக்கும் போது அதை எங்களை போல ஓட்டுநர்கள் அதை பேசுகிறோம், ஏன் இப்படி கொள்ளையடிக்கிறீங்கன்றதை பேசுகிறோம். ஆனால் இதை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அரசு அதிகாரிகள் இவர்கள் இதை கண்டுக்கணும். இல்லைனா அரசியலின் மூலமாக அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏவோ எம்பியோ அமைச்சர்களோ இதை பார்த்து கேட்கணும்.
ஏன் இப்படி வந்து நடக்குது அப்படின்றத கேட்கணும். இதுதான் உண்மையால் மக்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறையாக இருக்குது. ஓட்டுநர்களுக்கு ஏதாவது ஒன்றுனா யாரும் பேசுகிறதே இல்லை. எந்த எம்எல்ஏவும் பேசுகிறதில்ல, எந்த அமைச்சரும் பேசுகிறதே இல்லை. அத்திபுத்தா போல் யாராவது ஒரு வாட்டி எப்பயாவது பேசியிருப்பாங்க. பார்த்தா அதில் அவங்க சொந்தக்காரர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எவ்வளோ செய்திகள் வருது. ஒரு தினந்தோறும் ஒரு செய்தித்தாளை படிச்சிங்க அப்படின்னா அதில் ஓட்டுநர் சம்மந்தமான விஷயங்கள் எவ்வளோ செய்திகள் வருது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து பாதிப்பில் இருக்குது, இந்த ஓட்டுநர் சமூகம் வந்து பாதிப்பில் இருக்குதுன்னு யாருமே கண்டுக்கலை அப்படின்னா நாளைக்கு இந்த சமூகத்தை வந்து யார் வந்து முன்னேற்றி செல்வா? நாளைக்கு இவங்களும் வாக்கு தான் செலுத்துகிறாங்க. இந்த ஓட்டுநர் சமுதாயம் வாக்கு தான் செலுத்துது. அவர்களுக்கு குடும்பம் இருக்குது. கிட்டத்தட்ட பல கோடி வாக்குகள் ஓட்டுநர்கள் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள்கிட்ட இந்த வாக்குகளை வந்து பெற்று எம்எல்ஏ, எம்பி, மந்திரி ஆகி மதுரையில் இருக்கக்கூடிய எம்பிக்கு உரைக்குது. இதை போய் கேட்கணும். நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இது நடக்கக்கூடாது அப்படின்றதில் அவர் வந்து காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள் காட்ட மாட்டுறாங்களே அப்படின்றதால தான் இந்த மாதிரி வந்து நாங்களே வந்து கத்தி இந்த விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குறைந்தபட்ச ஒரு கண்டனத்தையாவது இவங்க பதிவு செய்யணும்ல. ஏர்போர்ட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது. இதில் நிறைய தலையீடு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து தலையிட்டு பண்ணுறாங்க. இந்த பார்க்கிங் சம்மந்தமான விஷயம், அதுக்கப்புறம் இந்த டோல் சம்மந்தமான விஷயம், வெளியில் ஓட்டுநர்களுக்கு 1500 ரூபா ஃபைன் போடுறாங்க நோ பார்க்கிங் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நின்னதுக்கு. இவர்கள்கிட்டருந்து ஏதாவது ஒரு விடுதலையை பெற்றுத்தர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் இது மாதிரியான கால்வனிகளை வந்து பதிவு செய்கிறோம். நிச்சயமாக இந்த ஏரோ ஹோப் நிறுவனம் சரியான ஊழியர்களை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய வாகனங்களை எப்படி சீர்படுத்தணும் அப்படின்றது தெரியலை. எவ்வளோ வாகனங்கள் உள்ளே வருது, எவ்வளோ இடம் வந்து வரக்கூடிய பிக்கப் செய்யக்கூடிய வாகனங்களுக்கு வச்சுருக்கிறோம், அந்த டோலை கடக்கக்கூடிய நேரம் என்ன, அந்த நேரத்தை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், தங்களுடைய வருமானத்தை மட்டுமே கவனத்தில் வச்சு சிறு தவறுகள் செய்வதன் மூலமாக ஒரு 10-20 வண்டி வந்தால் கூட அங்கே 3 டோலு தனித்தனியாக இருந்தாலுமே அங்கே ஒரு நெரிசல் வந்து ஏற்படுது. இதனால் வாகன ஓட்டிகள் தவிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப கோட்டை விட்டதாக தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனை வெளிமாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவர்கள் பார்க்குறாங்க. நம்மளும் வந்து நிறைய மாநிலங்களுக்கு போயிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளை பார்க்குறோம். அங்கே இந்த மாதிரிலாம் சிக்கல் இல்லை. இங்கே இது நடக்குதே அப்படின்றதுல தான் மன வருத்தது. சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மாதிரியான தவறுகள் இந்த ஊழியர்கள் செய்வதன் காரணமாக பல வாகன ஓட்டிகள் வந்து கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. பொதுமக்களும் அவ்வப்போது வந்து அவதிப்படுறாங்க. இந்த டோலை வந்து கஸ்டமர் கொடுப்பாங்களா இல்லை அந்த டிரைவர் பேர் பண்ணுவாரான்றதுல பெரிய சிக்கல் இருக்குது. அந்த நாங்கள் யாருக்கு சேவை செய்கிறோமோ அந்த பொதுமக்கள்கிட்டயும் அந்த காசை வாங்க முடியல. எந்த நிறுவனத்தில் எங்கள் வாகனத்தை இணைச்சி ஓட்டுறோமோ அவங்ககிட்ட இருந்து இந்த காசை வாங்க முடியல. ஆக ஓட்டுநர் நஷ்டப்படுவது ஓட்டுநராக மட்டுமே இருந்துட்டு வராங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து நிச்சயமாக இதில் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். காவல்துறையும் இதில் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். முக்கியமாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். மதுரையில் இருக்கக்கூடிய எம்பி வெங்கடேசன் அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணது ரொம்ப பெருமையாக இருந்தது. பரவாயில்லடா, தன்மானம் மிக்க ஒருவர் இந்த ஓட்டுநர் தொழிலை செய்யக்கூடியவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு ஒரு மெயிலாவது அந்த நிறுவனத்துக்கு வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுபோல் இங்கே இருக்கக்கூடியவர்கள், சென்னையை மையமாக வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசினா நிச்சயமாக ஒரு தீர்வு. இந்த ஊழியருடைய ஃபோட்டோவோடு தெளிவாக இருக்குது. முடிந்தால் இவர் மேலே நடவடிக்கை எடுங்க. இதுபோல் பல பேர் பாதிக்கப்பட்டுறாங்க. இந்த ஓட்டுநர் ஒருவேளை இவர் படம் பிடிச்சது இவருக்கு நடந்த அநியாயம் வந்து தவறாக இருந்தால் இவர் ஏன் வந்து காசை திருப்பி அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனோம்? காசை திருப்பி டோலில் இவ்வளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கேட்குறாரு. இவர் வந்து திருப்பி காசை கொடுத்துருக்காரு. ஏன் எதுக்கு வந்து கொடுக்கணும்? அப்போ அந்த நிர்வாகம் வந்து தவறாக செயல்படுதில்ல. தவறாக செயல்பட்டதால் தானே அந்த காசை திருப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை ஓட்டுநர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை பொதுமக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? இது தமிழ்நாட்டுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் இல்லையா? இதெல்லாம் வந்து அரசாங்கம் அக்கறை எடுத்துக்கணும். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலமாக தான் இதிலிருந்து ஓட்டுநர்களாகிய நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள முடியும். பொதுமக்களாகிய நீங்களும் இதில் ஒரு விழிப்புணர்வு பெற முடியும். நன்றி.